அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். தாவேக்கான்ற கட்சி எப்படி முழுக்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, துன்பப்பட்டு திரும்பி போனாங்கன்றதை பார்த்துருப்போம். இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போகிறதா இருந்தார், ஞாபகம் இருக்கா? கடைசியில் அது போகலை. கர்நாடகா முதலமைச்சரே இங்கே வர வேண்டாம், நீங்கள் வரலாம், தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி கர்நாடகாவுக்கு இவர் போகிறதுக்கு முயற்சி பண்ணது இருக்கு இல்லையா, அதை அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எழுப்பி பேசுகிறப்ப சொல்கிறாரு, இது ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலான்னு பார்த்தேன், என்னுடைய முயற்சி ஒரு இதுவாக இருந்து பார்க்கட்டுமே, அதனால ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பலன் இருக்குமான்னு பார்க்க பார்த்தேன், அதனால எனக்கு என்ன அவமானம் நேர்ந்தாலும் கூட நான் அதை தமிழக மக்களுக்காக நான் தாங்கலாம் அப்படின்ற முடிவோடு தான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்களுக்கு அரசியல் பாடம் எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுனதையும் அதற்கு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுனதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. நாம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். மேகதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. ஒண்ணு மேகதாது அணை கட்டணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கணும், இல்ல மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கணும். நடுவுல என்ன முயற்சி வேண்டி கிடக்குதுன்னு சொல்லி ஒச்சே அடி ஒரே நாள்ல எத்தனை அசிங்கம் இல்லையா? வறட்சிக்கான நிவாரண நிதி எங்க ப்ரோ அப்படின்னு கேட்டா, ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துட்டோமே ப்ரோ, அதுதானே ப்ரோ வறட்சிக்கான நிவாரண நிதி அப்படின்ற மாதிரி கேட்ட அசிங்கப்பட்டாப்ல. அதே இடத்துலயே எத்தனை அசிங்கம். அட்டெம்ப்ட் பண்ண பார்த்தாராம். என்ன அட்டெம்ப்ட்? இது என்ன எக்ஸாமா இல்ல ஏதாவது வேற ஏதாவது அட்டெம்ப்டா? என்ன அட்டெம்ப்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒரே நிலைப்பாடு தான். அனைத்து கட்சி கூட்டத்தை இன்னும் வரைக்கும் கூட்டல. இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னா, டீலிமிட்டேஷனுக்கு நாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போறோம், எம்பிக்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. திமுக எம்பிக்கள்லாம் போகல, 20 எம்பிக்கள் போயிருக்காங்க. அந்த 20 திமுக போட்ட பிச்சை. இதுல தாவேக்கா காரணங்கள்லாம் நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தீங்களா, திமுகலாம் வரல, திமுகவை பற்றி முன்னாடியே தெரியும், திமுகலாம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடும், இல்லைனா வெளிநடப்பு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா வேற சொன்னார் சட்டமன்றத்தில். அப்படி ஒரு தகவல் கிடைச்சதுன்னு சொல்லி இதை அவை குறிப்பிலிருந்து நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் வேற மண்டையிலே கொட்டி விட்டுட்டாரு. அப்படியே நம்ம நினைச்ச மாதிரியே நரேட்டிவ் செட் பண்றாங்க, திமுக வரல அப்படின்னு. இப்போ டீலிமிட்டேஷனுக்கு எதிராட்டு இப்போ அனைத்து கட்சி கூட்டம், நாங்கள் எம்பிக்களை கூட்டுறோம், எல்லாரும் வாங்கன்னு இப்போ கூப்பிடுறாங்க. எதுக்கு? காவிரியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, மேகதாது அணையை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா, அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க ஏன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ சம்பந்தமே இல்லாம டீலிமிட்டேஷனுக்கு வராங்க. டீலிமிட்டேஷன்ல திமுகவுடைய நிலைப்பாடு ஆரம்பத்துல இருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை நடக்கக்கூடாதுன்றதில்லை, எல்லாருக்கும் நியாயமான தொகுதிகள் கிடைக்கணும், நியாயமான பங்கீடு இருக்கணும், அநியாயமாக இருக்கக்கூடாதுன்றது தான் திமுகவுடைய நிலைப்பாடு. டீலிமிட்டேஷன் வரவே கூடாது அப்படின்றது கிடையாது, ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே பதிவு போட்டாங்க. எப்போவோ பதிவு போட்டாச்சு. இப்போதைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை சட்டத்தை ஏற்ற போவதாக ஒன்றிய அரசு இன்னும் வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயுமே அறிவிக்கலை. திருத்தப்பட்ட சட்ட முன்மொழிவும் இன்னும் வரைக்கும் கையில் கிடைக்கல. ஒருவேளை அது ஃபேர் டீலிமிட்டேஷனாக இருந்துச்சுன்னு சொன்னால் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்தே கொண்டு வந்தாங்க இந்த பில்லில். அதை திமுக ஆதரிக்க தான் செய்யுது, அதில் எந்த தவறும் இல்லைல்ல. அது எதுக்காக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை டீலிமிட்டேஷன் கூட ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுகலாம் எதிர்த்துச்சுன்னு சொன்னால், பாருங்க பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சாயம் பூசிடலாம் அப்படின்றதுக்காக அது கூட சேர்த்துனாப்புல கொண்டு வந்தாங்க. ஆனால் திமுக தெளிவாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டும் ஆதரிச்சு டீலிமிட்டேஷனை எதிர்த்துருச்சு.
அதுலேயும் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கிளைம் பண்ணிச்சு திமுக. இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்டாண்டு தான். புரியுதுங்களா? இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டு இவங்க தாவேக்கா வந்துட்டு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறோம், எல்லா எம்பிக்களும் வாங்க இப்படின்னு கூப்பிட்ட உடனே திமுக போயிடணும், திமுகவோட எம்பிக்கள் போயிடணும். திமுக என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். திமுகவுக்கு அரசியல் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்களாம். இதில் போய் திமுக கலந்துக்கணுமா? இப்போ இதில் கலந்துக்கலான்னு உடனே பாருங்க, திமுக பாஜகவுடைய பி டீம், திமுக பாஜகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க போகுது அப்படின்ட்டு ஒரு பொய்யா பரப்புறானுங்க. இவ்வளோதான் இவனுங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறது டைவர்ட் பண்றது தான். டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். காவிரிக்கான பிரச்சனையை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தா, மேகதாது அணை விவகாரம் விஷயத்திலயோ காவிரி விஷயத்துல நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருந்தா, நாங்கள் டீலிமிட்டேஷனுக்குன்னு சம்மந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்ட்டு கூட்டத்தை கூட்டி அதை டைவர்ட் பண்ணுறாங்க. தாவேக்காவுக்கு நல்லாவே தெரியும் திமுக இதில் பங்கேற்காதுன்ட்டு. அது ஏன் பங்கேற்காதுன்னு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக என்ன ஒரு எச்சப்பழப்பு, வெரி வெரி ஒஸ்ட் பிஹேவியர். அதுவும் அந்த 20 எம்பிகளும் திமுக போட்ட பிச்சை. அவங்க விசிகா இவங்கெல்லாம் IUML இவங்கெல்லாம் தான் போயிருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு அங்கே போகிறாங்கன்னு நமக்கு தெரியாதா? எல்லாம் சோஃபா வாங்கின கேஸு. காங்கிரஸ், விசிகா, IUML, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக. டீலிமிட்டேஷன் மசோதா முதல்ல வந்தப்போ முதல்ல எதிர்த்தது திமுக தான். இவனுங்க வந்து திமுகவுக்கு பாடம் எடுக்கிறானுங்களாம். திமுக இங்கே பாருங்க, இங்கே சொல்கிறத கேளுங்க. டீலிமிட்டேஷனில் இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை இப்படி எதிர்க்கணும் பார்த்துக்கோங்க, இதை அப்படி எதிர்க்கணும் பார்த்துக்கோங்க, இதில் இந்த நிலைப்பாடு எடுக்கணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு இவனுங்க வந்து திமுகவுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கானுங்க. ஆராசா அவர்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறப்போ அவர் சொல்லிட்டு போறாரு, இவங்களுக்கு டீலிமிட்டேஷன் பில்லுனாவே என்னன்னு தெரியாது, இதுக்குள்ள என்னத்தை போய் இது பண்றது, அவ்வளவுதான் இவங்களுடைய மதிப்பீடு, அவ்வளவுதான். டீலிமிட்டேஷன் பில் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம கொடுத்தாங்க. அதான் இப்போ கேள்வி கொடுத்தாரு. அது என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. அதில் எவ்வளோ தொகுதி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும், யாருக்கெல்லாம் அதிகமான தொகுதி கிடைக்கும், பெர்த் கண்ட்ரோல் ரேட்டு நம்ம எவ்வளோ வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். உத்தரப்பிரதேஷ், பீகார்லாம் பெர்த் கண்ட்ரோல் பண்ணாமல் இஷ்டத்துக்கு இருந்தும் கூட அவங்களுக்கு வந்து நல்லாவே அவங்களுக்கான சொகுசெல்லாம் நிறையவே கிடைக்கிது இந்த டீலிமிட்டேஷன் பில்லில். இதனால தான் திமுக எதிர்க்குது. தமிழ்நாடு நியாயமாக இருந்தும் கூட தமிழ்நாட்டிற்கு அநியாயம் இழைக்கப்படுது, அதனால தான் திமுக எதிர்க்குது. அது ஒரு வேளை ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாக்க திமுக கண்டிப்பாக ஆதரிக்கும். நியாயமாக எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும், அநியாயமாக எது வந்தாலும் அது நிராகரிக்கப்படும். இதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. தட்ஸ் இட் யுவர் ஆனர். இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறதுக்கு விஜய் அவர்களுக்கு, தாவேக்கா தலைவருக்கு, தாவேக்கான்ற கட்சிக்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. அந்த 20 பேர் இருக்காங்க பாருங்க, நன்றி கெட்ட பச்சோந்திகள். திமுக காரன் ஓட்டுல ஜெயிச்சுக்கிட்டு இப்பொழுது அவர்கள் வகிக்கக்கூடிய எம்பின்ற பதவி இருக்கு பாருங்க, அதை திமுகவுக்கு எதிராகவே திசை திருப்புறாங்க. திமுகவினருடைய வாக்குகள், திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைத்த பொதுமக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, எல்லாத்தையும் திருடிக்கிட்டு, வெக்கமே இல்லாமல், மானமே இல்லாமல், சூடு சோரணை எதுவும் இல்லாமல் பச்சோந்திகளாக மாறி போய் தாவேக்கா நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் பங்கேற்றுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி தானே தெரியல. அதுலேயும் நம்ம பேராசான்லாம் இருக்காரு பாருங்க, மறக்க முடியாது டியூட். ஒரு பண்ண சம்பவம் இருக்கு பாருங்க, ஒரு தரமான ஒரு சந்தர்ப்பவாதம்னா 1ஆம் நம்பர் சந்தர்ப்பவாதம். மக்கள் நல்ல கூட்டணின்னு சொன்னால் அங்கே ஓடிடுவார், இப்போ தாவேக்கானா இங்கே ஓடிடுவார். திமுக ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னு சொன்னால் திமுக பக்கம் வந்துடுவார். சரி, அடுத்தது நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடியை பாருங்கள். அவர் சொல்றார், பேசினப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெடுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. அதனால நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க மக்களுக்காக, விவசாயிகளுக்காக நீங்க பேசுங்க. உங்களுக்கு சிஎம் விஜய் ப்ரோ, நீங்க பாட்டுக்கு நீங்க முடிவு பண்ணிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து அங்க போயிட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு வர்றதை வந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக என்னை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக தாங்கிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இது உங்களை மட்டும் சார்ந்த விஷயம் கிடையாது ப்ரோ. நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு, உங்களை வந்து ஒரு பக்கத்து ஸ்டேட்டுக்கார அவமானப்படுத்துறான்னா அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அவமானப்படுத்துறது. கர்நாடகா மக்கள் உங்களை மட்டும் பார்த்து கிக்கி பிக்கி சிரிச்சா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே பார்த்து கிக்கி பிக்கி பண்ணுவாங்க. ஏற்கனவே உங்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், உங்களுடைய இந்த வானர கூட்டத்தால ஒட்டுமொத்த இந்தியாவும் கிக்கி பிக்கி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எப்படி இருக்குன்னு நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இதில் நீங்கள் வேற போய் இன்னும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் அசிங்கம்னா பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவமானம். ஸோ இப்படி சட்டமன்றத்தில் நடந்த காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். விஜய் அவர்கள் வந்துட்டு நம்ம மக்களுக்காக நான் அவமானப்படக்கூட தயாராக இருக்கேன் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ஸ்கோர் பண்ண பார்த்த அதே நேரத்தில் எதிரில் சௌமியா அன்புமணி அவர்களும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவருக்கு அரசியல் பாடம் எடுத்து அவரை வந்து அங்கேயே கம்முன்னு உட்கார வச்சுட்டாங்க. குட்டி பையா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது குட்டி பையா, நீங்கள் முதலமைச்சர்ன்ற பொறுப்புக்கு வந்ததுக்கு காரணம் மக்கள் உங்களுக்கு வந்து ரசிக முகத்தில் வாக்களிச்சுட்டாங்க குட்டி பையா, நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க குட்டி பையான்னு 2 பேரும் பாடம் எடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் எதற்காக பேசினாரு? நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக. தான் ஒரு தியாகி என்றும் தான் இந்த மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செம்மல் என்றும் இப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தானே இந்த மாதிரி பேசினாரு. ஆக்சுவலாக அவர் செட் பண்ணுற நரேட்டிவ் வந்து அணில் குஞ்சுகள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க பேசக்கூடிய காணொளிகள் 1-2 பார்ப்போம் பாருங்கள். காவிரிக்காக கர்நாடகால போய் பேசுவேன், இதனால எனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, என் மக்களுக்காக என்ன அவமானம் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். இப்படி சொல்றதுக்கு எந்த ஒரு தலைவனுக்காச்சும் தில் இருக்கா? மக்களை பத்தி யோசிக்கிற தலைவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் பேச முடியும், அதுவும் ஊரறிய உலகறிய. உங்க எல்லாருக்கும் ஒரு பழமொழி ஞாபகப்படுத்துறேன், அதிகம் கேள் குறைவாக பேசு. அந்த கேட்டகரி எங்க அண்ணன். எங்கெல்லாம் கேட்கணுமோ கேட்க வேண்டிய விஷயத்த கேட்டு வச்சுப்பாரு, எங்க பேசணுமோ தரமான பதிலோட இறங்கி பேசுவாரு. பார்த்தீங்களா, இவங்க பேசுறதுல ஏதாவது ஒரு இது லாஜிக் இருக்கா? ஒரு முதலமைச்சர் வேற ஒரு ஊரில் போய் அசிங்கப்பட்டாலும் அசிங்கப்படுறது இவங்களுக்கு கவலை இல்லை. அசிங்கப்படுறத வந்து இவங்க வந்து பாருங்க, எங்கள் அண்ணன் அவமானப்படுறது கூட ரெடியாக இருக்காரு. இவங்களே அவங்க அண்ணனுக்கு குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் குழி வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்றத மறந்து போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தலைவர் இங்கே கிடையாது. எப்போ பார்த்தாலும் தனி மனித துதி பாடுறது, எப்போ பார்த்தாலும் அதிலேயே தான் குறியாக இருக்காங்க. கொஞ்சமாவது உருப்படியாக யோசிக்க தோணுதா? அறிவுன்னு ஒன்று இருந்தால் யோசிக்க தோணும்ல, யோசிச்சு பார்க்கணும்ல. இவர் அங்கே போனார்னா அவமானப்படுத்தி அனுப்புவாங்க. அந்த அவமானன்றது அவருக்கு மட்டும் அவமானம், உங்கள் அண்ணனுக்கு மட்டும் அவமானமாக இருந்தால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. தமிழ்நாட்டையே அவமானப்படுத்துவாங்களே, அதை யோசிக்கணும்ல. அதை கூட யோசிச்சு பார்க்கறதுக்கான கெப்பாசிட்டி இல்லாதவர்கள் தான் இவர்கள். இதை விட ஒரு தலைவன் கண்டிப்பா வந்துட்டு கிடைப்பாங்களா சொல்லுங்க பாப்பா பார்க்கலாம். அவர் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து நல்லா நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சச் எ கிரேட் பர்சன். சீரியஸ்லி அவருக்காக வரல அரசியலுக்கு, பணத்தை சம்பாதிக்க அவர் வரலீங்க, மக்களுக்காக வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு வந்திருக்காரு. இவரை போய் என்னென்னமோ பேசுறாங்க. உண்மையா அவங்க நாக்குக்கெல்லாம் நரம்பு இருக்கானே தெரியலீங்க, என்ன சொல்றதுன்னே தெரியலீங்க எனக்கு. நன்றி. பார்த்தீங்களா, இது எல்லாமே ரூட் மாஃபியா தான். நல்ல வந்து ஒரே மாதிரியே ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கேயாவது கிடைப்பாரா? இதே மாதிரி தான் பேசி இந்த வெள்ளை கலர் சட்டை பீச் கலர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை இறக்கி விட்டு ஒரே மாதிரியே நரேட்டிவ்ஸ், ஒரே மாதிரியே அதே மாதிரியே பேசுவாங்க. அச்சசலாக கொஞ்சம் கூட மாறாது. இப்படி பேசி தான் ஆட்சியவே பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க பாருங்க. இது மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாரா? மக்களுக்காக அவர் வந்து கர்நாடகாவுக்கு போய் அவமானப்பட்டாலும் அவர் மக்களுக்காக வந்திருக்கார். அவர் சேவை செய்கிறதுக்கு வந்திருக்கார். மக்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கார். பணம் சம்பாதிக்க வரவே இல்லை. அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இப்படி ஒரு தலைவர் இனிமேல் கிடைக்கவே மாட்டார். இப்படி மக்களுக்காக போய் அவமானப்படுறது கூட நான் ரெடியாக இருக்கேன்னு யாராவது சொல்லுவாங்களா? மக்கள் செய்த பாவங்களுக்காக இயேசுநாதர் எப்படி சிலுவையில் அரைஞ்சாங்களோ அதை கூட அவர் ஏற்றுக்கிட்டு அவர் சிலுவையில் தொங்குடாரோ, அதே மாதிரியே எங்கள் காலிவுட் ஜீசஸ் இவர், எங்கள் தளபதி இயேசுநாதருக்கு பிறகு அடுத்தது இவர் தான். இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன், எதுக்கு போய் அவமானப்படணும்? அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் போய் அவமானப்படணும்? யாராவது இதை பண்ணுவாங்களா? நம்ம ஒரு இடத்துக்கு போனால் அங்கே போனால் நம்மளை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு நம்ம போவோமா? அப்படி போகிறவனுக்கு பேர் என்ன? முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னா புரியுதா? இந்த இன்ஸ்டாகிராமில் இப்போ வீடியோ போடுறவங்க, இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போனால் நம்மளை அவமானப்படுத்துவாங்க. நம்ம சொந்தக்காரங்க யாரு கூட நமக்கு ஏதோ ஒரு பகை இருக்குது, அவங்க கூட நமக்கு ஏதோ ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது, அங்கே போனால் நமக்கு அவமானம், நம்மளை அவமானப்படுத்த வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துலன்னு தெரிஞ்சால் அங்கே நீங்கள் போவீங்களா? போக மாட்டீங்கல்ல. எதுக்காக? அவமானத்தை தாங்க முடியாது. பரவாயில்ல, நான் என் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துடைய சந்தோஷத்திற்காக அந்த கல்யாண வீட்டுக்கு போயே ஆகணும். நான் தான் குடும்பத் தலைவன், இல்லை நான் குடும்பத் தலைவி, நான் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, தியாகம் பண்ணுறேன் அப்படின்லாம் யாராவது போவாங்களா? அவமானம் இஸ் அவமானம். சுயமரியாதைன்னு ஒன்று இருந்தால் அவமானப்படுறதை எவனும் விரும்ப மாட்டான். அப்போது அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒருத்தர் போகிறாருன்னா அவர் என்னத்துக்கு போகிறாரு? அதுக்கு பேர் என்ன? அது தற்கொலைத்தனம் தானே. அப்படி இல்லையா? அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் மக்களுக்காக போறேன்னு ஒருத்தர் போறாருன்னா நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான், வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் பத்தியெல்லாம் அவருக்கு அக்கறை கிடையாது.
அக்கறை இருந்தால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எல்லாருடைய கருத்தும் என்ன, நம்ம இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவை பண்ணி அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்றத இனிஷியேட் பண்ணியிருப்பார். அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு போனால் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? எதுக்காக அவர் அவமானப்படக்கூடிய ஒரு இடம் தெரிஞ்சு போகணும்? யாராவது போவாங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் நரேட்டிவ் செட் பண்ணுறது அறிவார்ந்த மக்கள்கிட்ட எடுபடாது, தற்கூரிகள் கிட்ட வேணா எடுபடும். அவங்க வேணா இதை பார்த்து ஆர்காசம் அடைஞ்சு ஆமாம் தளபதி நமக்காக அவமானப்படக்கூட ரெடியாக இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்காசம் அடைவாங்க. அறிவார்ந்த மக்கள் இதை பார்த்து கேவலமாக இப்படி போய் இவ்வளோ கேவலமாட்ட அரசியல் பண்ணுறாங்க, இங்கே மக்களுக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை, விவசாயம் சார்ந்த பிரச்சனை, நம்மளுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு யோசிக்கக்கூடிய மக்கள்கிட்ட இது எடுபடாது. கேவலமாக தான் பார்ப்பாங்க, காரி துப்புவாங்க. எல்லா இடத்துலையும் மைலேஜ் தேடுறது, இதில் நமக்கு என்ன அரசியல் ஆதாயம் கிடைக்கும், இதில் என்ன அரசியல் ஆதாயம் கிடைக்கும், இப்படியே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தான் இவங்களுடைய எதில் நம்ம எப்படி நரேட்டிவ் செட் பண்ணலாம், இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதே தான் அரசியலாக வச்சுருக்காங்க முழு நேரமும். கொஞ்சம் கூட மக்கள் நலனை பற்றி சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாத துப்பற்ற அரசாக தாவேக அரசு இருக்குது. விஜய் அவர்கள் அவமானப்படுறதுக்கு கூட ரெடியாக இருக்காருன்னு சொன்னாங்களா, அந்த அவமானத்தை வச்சு ஒரே ஒரு நெல்லை விளைவிக்க முடியுமா? தண்ணி வேணும், தண்ணி வரலன்னு சொன்னால் டெல்டா மாவட்டங்கள்லாம் சுடுகாடாக மாறி போயிடும். சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதான், சிங்கி அடித்தாலும் சோறு கிடைக்காது. மேகதாத்தில் அணை கட்டுனா அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு சொல்லி, முடிஞ்சது சொல்லி, அவ்வளோதான். அப்போ அதுக்காக என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் சும்மா திமுகவையே நொட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கலை. மக்களுக்காக நீங்கள் அரசியல் செய்யணும். அண்டை மாநிலங்கள் கிட்ட பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்க்கணும். தண்ணி தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறாங்க, மேகதாது அணை கட்டுவேன்னு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்கணும். திமுக தான் கேட்டுக்கிட்டே இருக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்னு, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. சம்பந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷனுக்கு இப்போ கூட்டியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு எதிராக நரேட்டிவ் செட் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக ஏதாவது சொல்லணும், திமுகவுக்கு எதிராக பேசணும், செயல்படணும், இதிலே தான் குறியாக இருக்காங்க. நீங்கள் வெறும் கட்சி கிடையாது, நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிருமா என்ன? தாவேகா தற்கொலைகள் இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அறிவு உள்ள மக்கள் மட்டும்தான் இவ்வளோ தூரம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலை. அரசியல் இன்னைக்கு இந்த நிலைமையில தான் இருக்குது. அரசியல் சூழல் இப்படி தான் இருக்குது. கூறுகட்டத்தனமான ஒரு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. தலையெல்லாம் சுற்றுதுங்க. இவனுங்க கூட மல்லு கட்டி போராடுறதுக்குள்ள நம்ம மென்டல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் இழந்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.